வணக்கம். நீங்கள் இணைந்து கொள்வது நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்தியுடன். குளோபல் டிவி ஊடாக சர்வதேசத்தின் பல பாகங்களில் இருந்தும் இணைந்திருக்கும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். சர்வதேச லஞ்ச ஊழல் ஒழிப்பு தினம் என்று திருகோணமலை கடற்பரப்பில் சடலங்கள் மிதக்கின்றதா என கண்டறிவதற்கு கடற்படையினரின் தேடுதல் வேட்டை தொடர்கின்றது. வில்பத்து வடக்கில் எல்லையிடப்பட்ட பிரதேசம் வன ஜீவராசிகள் திணைக்களத்திற்கு உட்பட்டது என உறுதி. சர்வதேச லஞ்ச ஊழல் எதிர்ப்பு தினம் என்றாகும். ஊழல் கலாச்சாரத்தை இல்லாதொழிப்போம் என்பது இம்முறை துணிப்பொருளாகும். ஐக்கிய நாடுகள் சபையின் ஊழலுக்கு எதிரான கொள்கையின் பிரகாரம் கடந்த 2003ஆம் ஆண்டு தொடக்கம் டிசம்பர் 9ஆம் தேதியை லஞ்ச ஊழல் எதிர்ப்பு தினமாக பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது. ஊழல் காரணமாக அனைத்து நாடுகளிலும் ஜனநாயகம், தேர்தல் நடவடிக்கைகள் மற்றும் நாடுகளின் சட்டங்கள் என்பன பாரிய வங்குரோத்து நிலைக்கு இட்டு செல்வதாக ஐநா செயலாளர் நாயகம் பான் கி மூன் குறிப்பிட்டுள்ளார். திருகோணமலை கடற்பரப்பில் மிதப்பதாக தெரிவிக்கப்படும் சடலங்களை தேடும் நடவடிக்கை தொடர்ந்து முன்னெடுக்கப்படுகின்ற போதிலும் இதுவரையில் எந்தவொரு சடலமும் கண்டுபிடிக்கப்படவில்லை. எனினும் தொடர்ந்தும் தேடுதல் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுவதாக கடற்படை ஊடக பேச்சாளர் அக்ரம் அலவி தெரிவித்துள்ளார். 3 டோரா படகுகளும் திருகோணமலை கடற்பரப்பில் தேடுதல் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளதாக கடற்படை பேச்சாளர் குறிப்பிட்டார். திருகோணமலையிலிருந்து 20 கடல் மைல் தூரத்தில் 6 சடலங்கள் மிதப்பதாக கிடைத்த தகவலுக்கு அமைய கடந்த 6ஆம் தேதி தேடுதல் நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டன. இதேவேளை இதுவரையில் எந்தவித சடலமும் கண்டுபிடிக்கப்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. கடற்படை தளபதியின் கோரிக்கைக்கு அமைய குறித்த சடலங்களை கண்டுபிடிப்பதற்கு Y-12 என்ற திருகோணமலை சீனன்குடா கடற்படை முகாமில் கூறிய விமானம் ஒன்றும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக விமானப்படை பேச்சாளர் விங் கமாண்டர் விஹான் செனவிரத்ன தெரிவித்துள்ளார். எனினும் சோதனை நடவடிக்கையின் போது குறித்த பகுதியில் சடலங்கள் கண்டுபிடிக்கப்படவில்லை என விமானப்படை பேச்சாளர் குறிப்பிட்டுள்ளார். இதனிடையே இந்திய பிரஜைகளுடையது என சந்தேகிக்கப்படும் 2 சடலங்கள் தலைமன்னார் மற்றும் திருகோணமலை நீராவளி கடற்கரையில் மீட்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. வில்பத்து வடக்கில் எல்லையிடப்பட்ட பிரதேசம் வன ஜீவராசிகள் திணைக்களத்திற்கு உட்பட்டது என உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. தமது திணைக்களத்தின் அதிகாரிகளின் ஊடாக முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளை அடுத்து இந்த தகவல் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக வன ஜீவராசிகள் திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் அனுர ஹதுரசிங்க குறிப்பிட்டார். இந்த விடயம் குறித்து விசேட விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாகவும் வன ஜீவராசிகள் அமைச்சர் காமினி ஜெயவிக்ரம தெரிவித்துள்ளார். சர்ச்சைக்குரிய வில்பட்டு காணி அபகரிப்பு தொடர்பில் நியூஸ் போஸ்ட் அமைச்சரிடம் வினவிய போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். பிக்வெல்ல கடற்கரையில் இரு தரப்பினரிடையே ஏற்பட்ட மோதலில் ஒருவர் உயிரிழந்ததுடன் மேலும் ஒருவர் காயமடைந்துள்ளார். இந்த மோதல் சம்பவம் தொடர்பில் 3 கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் உதவி போலீஸ் அத்தியட்சகர் ரோஹன் குணசேகர தெரிவித்தார். மோதலில் காயமடைந்தவர்கள் மாத்தரை மற்றும் கராபிட்டிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். குறித்த கடற்கரையில் இரு தரப்பினர் மதுபானம் அருந்திக் கொண்டிருந்த போது நேற்று மாலை இந்த சம்பவம் இடம்பெற்றதாக போலீசார் குறிப்பிட்டனர். நாட்டில் பெண்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகளை வெளிக்கொணரும் முகமாக நியூஸ் போஸ்டினால் முன்னெடுக்கப்படும் மகளிர் அரண் திட்டம் இன்று அம்பாறை அக்கரைப்பட்டில் நடைபெறுகின்றது. இது தொடர்பான மேலதிக தகவல்களை வழங்குகின்றார் அங்கிருக்கும் எமது அலுவலக செய்தியாளர் கிறிஸ்டினா ரத்னம். வணக்கம் பிரசாந்த் ராஜ். நியூஸ் போஸ்ட் சக்தி சிரசம் முன்னெடுத்துள்ள மகளிர் அரணை உருவாக்கி தேசத்தை வலுப்படுத்தும் சமூக பணியின் ஒரு கட்டம் இன்று அம்பாறையில் நடைபெறவிருக்கின்றது. 7வது நாளாக நடைபெறும் இந்த நிகழ்வு இன்று அம்பாறை அக்கரைப்பற்று ஆலையிடவேம்பு பிரதேச செயலகத்தில் நடைபெறவுள்ளது. அனைத்து பெண்களையும் மகளிர் அமைப்புகளையும் நாங்கள் அன்புடன் அழைக்கின்றோம். இந்த நிகழ்வில் கலந்து கொள்ளுமாறு பல பெண்களுக்கு எப்படி தாம் அடிமைப்பட்டு விட்டோம் என்பது தெரியவில்லையோ அதே போல பல ஆண்களுக்கும் தாம் அவர்களை அடிமைப்படுத்துகின்றோம்
பெற்றோம் என்பது தெரியவில்லை. ஆகவே பெண்ணினத்தை தட்டி எழுப்பி அவர்களின் துன்பகரமான வாழ்க்கை முறைகளை உணர்த்துவதற்கும் அதிலிருந்து எவ்வாறு மீள்வது என்பது தொடர்பிலும் பெண்கள் மத்தியில் விழிப்புணர்வு ஊட்டுவதற்காக MTV NBC ஊடக வலையமைப்பினால் இந்த திட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. எந்த ஒரு நாட்டில் பெண்கள் ஆண்களுக்கு இணையாக கல்வி, சமூக அந்தஸ்து போன்றவற்றால் இணையாக நடத்தப்படுகின்றார்களோ அந்த நாடு பொருளாதாரத்தில் மட்டுமல்லாமல் எல்லா வளங்களிலும் சிறந்து விளங்கும் என்பது சுவாமி விவேகானந்தரின் கூற்று. இதனை மெய்ப்பிப்பதற்காகவே பொறுப்பு வாய்ந்த ஊடகமாக MTV NBC ஊடகம் இன்று களமிறங்கியுள்ளது. இந்த திட்டத்தில் நீங்களும் கலந்து கொண்டு உங்கள் ஆதரவினை எமக்கு வழங்குமாறு நாங்கள் அன்புடன் மீண்டும் கேட்டுக் கொள்கின்றோம். நியூஸ் போஸ்ட் செய்திகளுக்காக அம்பரையிலிருந்து கிறிஸ்டினா ரத்னம். அதிக மழையுடனான வானிலையை அடுத்து 6 மாவட்டங்களுக்கு மண்சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. காலி, மாத்தறை, கேகாலை, களுத்துறை, ரத்தினபுரி மற்றும் மாத்தளை ஆகிய மாவட்டங்களில் மண்மேடுகள் உடைந்து வீழ்தல் மற்றும் மண்சரிவுகள் குறித்து மக்கள் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என இடர் முகாமைத்துவ நிலையம் கேட்டுக் கொண்டுள்ளது. இதேவேளை முல்லைத்தீவு மாவட்டத்தின் தாழ்நில பகுதிகளில் பல நாட்களாக தேங்கியிருக்கும் நீரை வெளியேற்றுவதற்கு எந்தவிதமான நடவடிக்கைகளும் எடுக்கப்படவில்லை என மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். முல்லைத்தீவு, முள்ளிவாய்க்கால் மற்றும் கள்ளப்பாடு, வட்டுவாகல் பகுதிகளில் மழை வெள்ளம் பல நாட்களாக தேங்கியிருப்பதால் நோய் தொற்று ஏற்படக்கூடிய அபாயம் நிலவுவதாக மக்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். வெள்ளம் வடிந்தோடுவதற்கான வடிகால் அமைப்புகள் உரிய முறையில் காணப்படவில்லை எனவும் மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். ஒரு மாசத்துக்கு நிறைய இந்த மழை வெள்ளம் மடிஞ்சு ஓடாமல் அப்படியே மழை வெள்ளத்திலே நிற்கிது. படுக்கிறதுக்கு கூட இடவசதி இல்லாமல் பெரும் கஷ்டத்திலே இருக்கிறோம். யாராம் வந்து எங்களை காப்பாற்றுவாங்களோ இல்லை. மழை வெள்ளம் மடிஞ்சு கடலில் போய் சேர்றதுக்கு வடிகால் அமைப்பு இந்த நிறுவனமும் ஒருவரும் இதுவரைக்கும் வந்து முன்னின்று செய்கிறதா தெரியவில்லை. மழை வெள்ளம் இருக்குது, அதனால சில உடைய வச்சுட்டு இருக்கிறாரு. இந்த தண்ணியை வடிந்து விடுறதுக்கு அரசாங்க உதவியோ இல்லாட்டி நிறுவனமும் உதவி செய்வோம். விவசாயத்திலையும் பாதிக்கப்பட்டு இருக்கிறோம். இத்துடன் நியூஸ் போஸ்டின் காலை நேர பிரதான செய்தி நிறைவு பெறுகின்றது. மீண்டும் சந்திக்கலாம் நியூஸ் போஸ்டின் 10:25 மணித்தியால செய்தியில். தொடர்ந்தும் சக்தி டிவி வழங்கும் நிகழ்ச்சிகளுடன் இணைந்திருங்கள். வணக்கம். Hotline 0114-896-896 www.newsfirst.lk. Feedback at newsfirst.lk.